everybody, welcome to Eezytutorials. இந்த வீடியோல நம்ம சார்ட்டிங் பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். நிறைய சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் இருக்கு. அந்த எல்லா அல்காரிதம்ஸும் அனிமேஷன்ஸோட எக்ஸாம்பிள்ஸ், ஒர்க்ட் அவுட் சால்வ்ட் எக்ஸாம்பிள்ஸோட கோடிங்கோட வர லெக்சர் சீரிஸ்ல பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல சார்ட்டிங்னா என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் ஒரு அனாலஜி எடுத்துக்கலாம். இப்போ உங்கள் ஷெல்ஃபே வந்து ரெண்டு விதமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மந்த் வந்து இந்த மாதிரி மெஸ்ஸியாக வச்சுருக்கிறீங்க. ஸோ அடுத்த மந்த் வந்து ஓகே எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு எனக்கு ப்ளூ கலர் ட்ரெஸ் போடணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸை இதுலேருந்து நான் தேடி எடுக்கணும். ஸோ எந்த கேஸில் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்? இந்த மெஸ்ஸி ஷெல்ஃபில் வந்து எடுக்கிறது ஈஸியாக இருக்குமா, இல்லை இந்த மாதிரி அரேஞ்ச்டு ஆர்கனைஸ்டு வேலை இருக்கிற ஷெல்ஃப்லேருந்து எடுக்கிறது ஈஸியாக இருக்குமா? ஸோ இதுதான் ஈஸியாக இருக்கும். எப்பவுமே டேட்டாவாக இருந்தாலும் சரி, எந்த இதாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஆர்கனைஸ்டு அரேஞ்ச்டு வேலை இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேடுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னிக் தான் சார்ட்டிங் டெக்னிக். ஸோ சார்ட்டிங்னா என்னன்னா, உங்களுக்கு தேடுறது வந்து வசதியாக இருக்கணுங்கிறதுக்காக உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா டேட்டாவையும் ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதோட அந்த ஆப்ரேஷன் பேர் தான் சார்ட்டிங். ஸோ எந்த மெத்தட் மூலயமா, எந்த ப்ராசஸ் மூலயமா நீங்கள் இருக்கிற எல்லா டேட்டாவும் ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறீங்களோ அதுதான் சார்ட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஜென்ரலாக ரெண்டு டைப் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து ரொம்ப பரவலாக ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நியூமரிக்கல் ஆர்டர். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். ஸோ சின்னதுலேருந்து பெருசுனா அசெண்டிங், பெருசுலேருந்து சின்னதுனா டிசெண்டிங். ஸோ இது வந்து நியூமரிக்கல் ஆர்டர். இன்னொன்று வந்து லெக்சிகோகிராஃபிக்கல் ஆர்டர். ஸோ லெக்சிகோகிராஃபிக்கல் ஆர்டர்னா டிக்ஷனரிஸில் ஃபாலோ பண்ணுற ஆர்டர். ஸோ ஆல்ஃபபெட்டிக்கலாக ஏபிசிடி ஆர்டரில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறது தான் லெக்சிகோகிராஃபிக்கல் ஆர்டர். ஸோ இந்த ரெண்டு ஆர்டரில் ஏதாவது ஒரு ஆர்டரில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் அல்ல அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் சார்ட்டிங். ஸோ த ஆப்ரேஷன் ஆஃப் அரேஞ்சிங் அ செட் ஆஃப் டேட்டா இன் சம் கிவன் ஆர்டர். ஸோ அதுதான் சார்ட்டிங். அந்த சம் கிவன் ஆர்டரே வந்து ப்ரிஃபரபிளி நியூமரிக்கல் ஆர்டர் இல்லைனா லெக்சிகோகிராஃபிக்கல் ஆர்டராக இருக்கும். ஸோ இந்த சார்ட்டிங்க்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா டெலஃபோன் டைரக்டரி, டிக்ஷனரி, இதெல்லாமே இது. இப்போ உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா பேஸ்னு வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட நேம்ஸ் எல்லாத்தையுமே ரெஜிஸ்டர் நம்பர் வைஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, இப்போ இந்த ஸ்டூடெண்ட் இந்த செமஸ்டரில் எந்த மார்க் அப்படின்னு தெரியணும்னா ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் இருந்தால் நான் போதும், அந்த ரெஜிஸ்டர் நம்பருக்கு நேராக இருக்கிற மார்க்கை நான் எடுத்து டிஸ்பிளே பண்ணிடுவேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ சார்ட்டிங், சர்ச்சிங் ரெண்டுமே என்டையராக வேற வேற டேர்ம். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு சில இன்டர்வியூஸில் கூட டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சர்ச்சிங் அண்ட் சார்ட்டிங் வந்து கேட்பாங்க. ஸோ இன்டர்வியூஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக பேசிக்கில் தான் கை வைப்பாங்க. நீங்கள் பேசிக்கே தெரியல அப்படின்னா இவன் ஃபர்தராக எதுக்கு அடுத்த ரவுண்டுக்கு போக வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கான விஷயம் சார்ட்டிங்க்கும் சர்ச்சிங்க்கும் டிஃப்ரென்ஸாக. ஸோ சார்ட்டிங்கிறது நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. ஸோ த ப்ராசஸ் ஆஃப் அரேஞ்சிங் த நம்பர்ஸ் இல்லை டேட்டா இல்லை ஆல்ஃபபெட்ஸ், ஏதோ ஒரு டேட்டாவை நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்க ஆர்டரில், அதுதான் சார்ட்டிங். ஏதாவது ஒரு நம்பரில் ஒரு டேட்டா எனக்கு வேணும், இந்த மொத்த அரேஞ்ச்ட் லிஸ்ட்டில் இந்த ஒரு இது எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் தேடினா அது வந்து சர்ச்சிங். ஸோ சார்ட்டிங்னா அரேஞ்சிங், சர்ச்சிங்னா ஃபைண்டிங். ஸோ ஜென்ரலாக நீங்கள் தேடுற, எனக்கு இதை தேடி தரணும் இந்த லிஸ்ட்டில் அப்படின்னு நீங்கள் ஒரு இதை கொண்டு வரீங்கள, அந்த தேடுற எலமெண்ட், அந்த சர்ச்சிங் எலமெண்ட்டை கீ எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சார்ட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்டையர் அரேயுமே அரேஞ்ச்ட் ஆர்டரில் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். சர்ச்சிங்னா நீங்கள் எந்த எலமெண்ட்டை தேடினீங்கன்னா அந்த ஒரு எலமெண்ட்டோட பொசிஷன் இந்த இருக்குது அப்படிங்கிற அந்த பொசிஷன் வேல்யூ மட்டும்தான் ரிட்டர்ன் ஆகும். அது சர்ச்சிங்கில். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் சார்ட்டிங் பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் சார்ட், பபுள் சார்ட், செலெக்ஷன் சார்ட், குயிக் சார்ட், மர்ஜ் சார்ட், ஹீப் சார்ட், டோபாலஜிக்கல் சார்ட், ராடிக்ஸ் சார்ட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. சர்ச்சிங்கில் ஜென்ரலாக லீனியர் சர்ச், பைனரி சர்ச்னு இருக்கு. ஸோ இந்த எல்லா டெக்னிக்ஸும் எப்படி பண்ணுறதுங்கிறத ஃபர்தர் லெக்சர் சீரிஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ சார்ட்டிங்னா என்னது? டேட்டாவை ஒரு சீக்வன்ஸில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. எதுக்காக? சர்ச்சிங் ஈஸியாக இருக்கிறதுக்காக. ஸோ இதுதான் சார்ட்டிங். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் எடுத்திங்கன்னா எந்த டேட்டா பேஸை நீங்கள் மொத்தமாக இருக்கிற ஒரு பஞ்ச் ஆஃப் ரெக்கார்ட்ஸை வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணால் அந்த ரெக்கார்டுக்கு ஒரு கீ எலமெண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். அந்த கீ எலமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் சர்ச் பண்ணணும். இப்போ ஸ்டூடெண்ட்னு எடுத்துட்டிங்கன்னா ரோல் நம்பர், நேம், ஏஜ், கிளாஸ், இதில் வந்து எது யூனிக்காக மாறாமல் இருக்கும்? ரோல் நம்பர். ஸோ இதையே நம்ம கீயாக வச்சுக்கலாம். இந்த ரோல் நம்பரை அசெண்டிங் ஆர்டரில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து கீ அப்படின்னு சொல்கிறோம். சார்ட் பண்ணுறது இந்த கீயை வச்சு நீங்கள் சார்ட் பண்ணிங்கன்னா சர்ச் பண்ணும்போது அதே கீயை வச்சு நீங்கள் அது எந்த இடத்துல இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி ரிட்ரீவ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நான் 15 அப்படிங்கிற ரோல் நம்பரை நான் சர்ச் பண்ணணும்னா நான் ஒன்றுனா ஃபர்ஸ்ட்லேருந்து தேடவே வேணாம். 10க்கு அப்புறம் சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன்னா ஒரு 4-5 இது ரெக்கார்டில் எனக்கு 15 வந்து ஈஸியாக கிடச்சிடும். ஸோ அதனால சார்ட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ சார்ட்டிங் எதுக்கு? சர்ச்சிங்கை ஈஸியாக்குறது தான் சார்ட்டிங். இப்போ நீங்கள் ஒரு அன்லிஸ்டட் அன்சார்ட்டட் டேட்டாவை சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிக் ஆஃப் n டைம் இருக்கும். இதே இது நீங்கள் சார்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பிக் ஆஃப் 1 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அந்த பிக் ஆஃப் n இல்லை பிக் ஆஃப் 1க்கு மீனிங் தெரியும். இனிஷியல் லெக்சர் சீரிஸ்லேயே இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் வீடியோவில் போட்டிருக்கிறேன். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சார்ட்டிங் இது மட்டும் கிடையாது, நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ நிறைய இடத்துல சார்ட்டிங் வந்து அப்ளை பண்ணிட்டே இருக்கும். நேம் லிஸ்ட்டை வந்து சார்ட் பண்ணுறதுக்கு, MP3 லைப்ரரி சாங்ஸ் எல்லாம் சார்ட் பண்ணுறதுக்கு, கூகுள் பேஜ் ரேங்க் ரிசல்ட்னு இருக்கும், அங்கேயும் கட்டாயம் சார்ட்டிங் வந்து இது பண்ணுறாங்க. கமர்ஷியல் கம்ப்யூட்டிங்கில், ஆப்ரேஷனல் ரிசர்ச்சில், சிமுலேஷன்ஸில் ஈவெண்ட் ட்ரிவனாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஸோ ஃபஸ்ட் இது நடக்கணும், செகண்ட் இது நடக்கணும், அந்த மாதிரி ஈவெண்ட் ட்ரிவனாக இருந்துச்சுன்னா அதுக்கும் சார்ட்டிங் யூஸ் பண்ணுறாங்க. காம்பினேட்டரி ரிசர்ச்சில் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு மெரிட் லிஸ்ட்டில் ஒரு ரேங்க் லிஸ்ட் இருக்குது அப்படின்னா அது ரோல் நம்பரை வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சு அவங்களுக்கு தேடுறது ஈஸியாக இருக்கும். ஸோ எந்தெந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சார்ட்டிங் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மெயினானது வந்து ஃபைண்டிங் மீடியன். ஸோ மீடியன்னா என்கிட்டக்க வந்து ஒரு 4-5 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 9, 4, 7, 2, 5. ஸோ இதில் மிட் எலமெண்ட் எதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் மீடியன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணணும், அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதில் மிட் எலமெண்ட் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து மீடியன். ஸோ இப்போ இதில் வந்து நான் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் 5 தான் என்னோட மிட் எலமெண்ட் மீடியன் அப்படிங்கிறது. ஸோ மீடியன் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்குற டேட்டாவை ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நடுவில் எது வருதோ அதுதான் மீடியன். ஸோ இந்த மீடியன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் ஃபஸ்ட்டு சார்ட்டிங் நீங்கள் செஞ்சே ஆகணும். அதே மாதிரி க்ளோசஸ்ட் பேர், இப்போ 4ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு க்ளோசஸ்ட் பேர் வந்து ஐதர் 2 இல்லைனா 5. ஸோ இந்த மாதிரி க்ளோசஸ்ட் பேர் கண்டுபிடிக்கிறனாலும் ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற டேட்டாவை அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணணும். ஒரு டேட்டா பேஸில் சர்ச் பண்ணாலும் சார்ட் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஒரு பெரிய லிஸ்ட்டில் டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு சார்ட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னும் நிறையா ப்ராப்ளம்ஸில் சார்ட்டிங் தேவை. இது ஜஸ்ட் ஃபியூ இது நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னென்ன சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் சார்ட், பபிள் சார்ட், இன்சர்ஷன் சார்ட், செல் ஷார்ட், ரேடிக் ஷார்ட், குயிக் ஷார்ட், மர்ஜ் சார்ட். ஸோ இது போக டோபாலஜிக்கல் சார்ட் இருக்குது, ரேடிக். இந்த ஒவ்வொரு சார்ட்டிங் அல்காரிதத்துக்குமே வந்து வேறு வேறு பேர் கூட இருக்குது. ஸோ இந்த எல்லா சார்ட்டிங் அல்காரிதத்தையும் அனிமேட்டட் எக்ஸாம்பிள்ஸோட ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் எக்ஸிக்யூட்டட் அனிமேஷனோட நம்ம ஃபர்தர் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக இந்த லெக்சர் சீரிஸில் அது வருது, கண்டிப்பாக அது பாருங்கள். இப்போ சார்ட்டிங்கோட எஃபிஷியன்சி, இப்போ இத்தனை சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் இருக்குது, இதில் எது பெஸ்ட்டு? ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒவ்வொரு சார்ட்டிங் அல்காரிதம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தின் மூலயமா பண்ணலாம். ஒன்று வந்து எக்ஸிக்யூஷன் டைம், இன்னொன்று ஸ்பேஸாக. ஸோ எக்ஸிக்யூஷன் டைம்னா ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, அதுதான் வந்து எக்ஸிக்யூஷன் டைம். ஸோ அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா எவ்வளோ ஸ்பேஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது தான் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸிக்யூஷன் டைம் அண்ட் ஸ்பேஸை வச்சு தான் எந்த அல்காரிதம் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ டைப்ஸ் ஆஃப் சார்ட்டிங்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சார்ட்டிங் இருக்குது, எக்ஸ்டர்னல் சார்ட்டிங் இருக்குது. இது என்ன இதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸ்டே டியூன் டு ஈஸிடுட்டோரியல்ஸ். உங்களோட கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட ஜூனியர்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் டு ஈஸிடுட்டோரியல்ஸ். Thanks for watching.